ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஏ vlogs. இன்றைக்கி நம்ம வந்து காரா சேவ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து காரத்துக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. மிக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் மாவை. எண்ணெய் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு உருண்டை பிடிச்சி ஜல்லிக்கரண்டியில் வச்சு தேய்ச்சோன்னா காரா சேவ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிடுங்க ஜல்லிக்கரண்டியில் வச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாதி போல். இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? நல்லா ஒரு கிறிஸ்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யார் யாருக்கு காரா சேவ் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.